சிவில் சப்ளை எழுச்சி செய்திகள். தமிழகம் முழுவதும் நெல் கொள்முதல் ஊழியர்களின் அவலநிலை. 10,000 ரூபாய் சம்பளத்தில் லட்சக்கணக்கில் இழப்பீடு கட்டும் கொடுமை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தும் நிரந்தரம் இல்லை. கண்டுகொள்ளுமா தமிழக அரசு? வணக்கம், இது சிவில் சப்ளை எழுச்சி செய்திகள். தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நெல் கொள்முதல் பணியாளர்களின் வாழ்க்கை இன்று பாதுகாப்பற்ற நிலையில் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. மதுரை மண்டலத்தில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளாக பலமுறை நேர்முகத் தேர்வுகள் நடத்தப்பட்டும் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை. தேர்வு நடத்தப்படுகிறது, ரத்து செய்யப்படுகிறது, மீண்டும் நடத்தப்படுகிறது, மீண்டும் ரத்து செய்யப்படுகிறது. ஆனால் பணியாளர்கள் மட்டும் நியமிக்கப்படவில்லை. இதன் விளைவாக திருவண்ணாமலை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மண்டலங்களில் இருந்து தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டு மதுரை மண்டலத்தில் பணியமர்த்தப்படுகின்றனர். ஒரு மாதத்திற்கு வெறும் 10,000 ரூபாய் சம்பளம். ஆனால் பணிச்சுமை எல்லை இல்லாதது. பல கொள்முதல் நிலையங்களில் மின்சாரம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, தங்கும் வசதி இல்லை, அரசு கட்டிடமும் இல்லை. தனியார் இடங்களில் செயல்படும் கொள்முதல் நிலையங்களில் ஒரே ஒரு ஊழியரை நியமித்து நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இரவு பகலாக காவல் காக்கும் நிலை. இது பணியா, தண்டனையா? இதற்கும் மேலாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மாதக்கணக்கில் நகர்வு செய்யப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. அதனால் ஏற்படும் இழப்புகளுக்கு யார் பொறுப்பு? அதிகாரிகளா, நிர்வாகமா? இல்லை, வெறும் 10,000 ரூபாய் சம்பளம் பெறும் ஊழியர்கள்தான் 2 லட்சம், 3 லட்சம் என இழப்பு தொகை கட்ட சொல்லி நிர்பந்திக்கப்படுவதாக ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒருபுறம் குறைந்த சம்பளம், மறுபுறம் பாதுகாப்பற்ற பணிச்சூழல். அதோடு மாதந்தோறும் சம்பளம் கூட கிடையாது. 3 மாதம், 4 மாதம் தாமதமாக வழங்கப்படும் ஊதியத்தை எதிர்பார்த்து குடும்பங்களை நடத்தும் அவலநிலை தொடர்கிறது. இதில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பணிபுரியும் நூற்றுக்கணக்கான நெல் கொள்முதல் ஊழியர்கள் இன்னும் நிரந்தர பணி பெறவில்லை. ஆட்சிகள் மாறின, வாக்குறுதிகள் மாறவில்லை, ஆனால் ஊழியர்களின் நிலை மட்டும் இன்னும் மாறவில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு மாற்று மண்டல பணியமர்த்தலை நிறுத்த வேண்டும். காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். மாதந்தோறும் காலதாமதமின்றி ஊதியம் வழங்க வேண்டும். பாதுகாப்பான கொள்முதல் நிலைய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொதுத் தொழிலாளர் சங்கம் CITU வலியுறுத்தியுள்ளது. இது வெறும் ஊழியர்களின் பிரச்சினை மட்டுமல்ல, தமிழக விவசாயிகளின் நலனோடும் தொடர்புடைய முக்கிய பிரச்சினை. அரசு நடவடிக்கை எடுக்குமா? ஊழியர்களின் குரலுக்கு தீர்வு கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது சிவில் சப்ளை எழுச்சி செய்திகள். உண்மையை உரக்கச் சொல்வோம். உழைப்போரின் உரிமைக்காக குரல் கொடுப்போம். இதுபோன்ற தொழிலாளர் நலன், பொதுமக்கள் நலன் மற்றும் சிவில் சப்ளை துறை சார்ந்த முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சிவில் சப்ளை எழுச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் மற்றொரு முக்கிய செய்தியுடன் சந்திப்போம். வணக்கம்.